விஷ்ணுவிடம் ஆர்வமடைந்து, கடவுளே, எந்த காரணத்தால் ஒரு பெண் காலத்திற்கு முன்பே விதவையாகிறாள் என்று கேட்டார். பக்தி கொண்ட பெண்ணை கூட விதவையாக்கும் பாவம் என்ன? காலத்திற்கு முன்பே ஒரு பெண் விதவையாவதற்கான அறிகுறிகள் உள்ளதா? அந்த பெண் விதவையாக மாறுவாரா இல்லையா என்று சொல்லும் பெண்ணின் பகுதி எது? இப்படி கேள்விகள் கேட்கிறார்கள். ஆனால் விஷ்ணு பகவான் கூறுகிறார், அன்பே, நீங்கள் சரியான கேள்வியை கேட்டீர்கள். சில பெண்கள் ஆரம்பத்திலேயே விதவைகள் ஆக வேண்டும் என்பது உண்மைதான். கணவனுக்கு விசுவாசமாக இருந்தாலும் ஒரு பெண் ஒரு பாவத்தால் விதவையாகிறாள். பெண்ணின் உடலின் ஒரு பகுதியும் அவள் விதவை என்பதை குறிக்கிறது. விஷ்ணு பகவான் கூறுகிறார், ஓ தேவி, இந்த மிக ரகசிய உண்மையை சொல்வதற்கு முன் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையில் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். அதனால் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும். நண்பர்களே, மகாவிஷ்ணு அன்னை லக்ஷ்மிக்கு மிக அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். இந்த கதையின் மூலம் கடவுள் முழு மனித இனத்தின் நலனுக்காக பல முக்கியமான பாடங்களை கொடுத்துள்ளார். நண்பர்களே, ஒரு காலத்தில் மத்திய பிரதேசத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் மற்றும் 3 மகள்கள் இருந்தனர். அவரது 3 மகள்களும் நல்ல மற்றும் பணக்கார குடும்பங்களில் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் தொழிலதிபரின் மகள்களில் ஒருவர் துரதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவரது மகள்களில் ஒருவர் திருமணமான சில வருடங்களில் விதவையாகி மிகவும் சோகமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினார். அந்த விதவையின் பெயர் சாவித்ரி. சாவித்ரி மிகவும் அழகான, நல்லொழுக்கமுள்ள மற்றும் பக்தியுள்ள பெண். ஆனால் அவளுடைய விதியில் எழுதப்பட்ட துரதிர்ஷ்டம் அவளுக்கு ஏற்பட்டது. திருமணத்தின் போது சாவித்ரியின் கணவர் பரிசு மட்டும் கொடுத்துள்ளார். சாவித்ரியின் அழகிய வடிவமும் தந்தையின் செல்வமும் அனைவராலும் காணப்பட்டதால் அவளும் மிக விரைவில் தன் உயிரை துறக்க வேண்டியதாயிற்று. சிறுவயது முதலே சாவித்திரியின் உடல் உறுப்புகளில் அவள் விதவையாக மாறியதற்கான அறிகுறிகள் தெரிந்தாலும் அதை யாரும் கவனிக்கவில்லை. சாவித்திரியின் முற்பிறவியின் செயல்களால் அவள் இந்த ஜென்மத்தில் விதவையாக வேண்டியிருந்தது. விஷ்ணு பகவான் கூறுகிறார், ஓ தேவி, இப்போது நான் சாவித்திரியின் முந்தைய வாழ்க்கையின் கதையை சொல்கிறேன். அதை கவனமாக கேளுங்கள். அவளுடைய முந்தைய ஜென்மத்தில் சாவித்திரி ஒரு பிராமண வீட்டில் பிறந்தாள். அவள் பெயர் காயத்ரி. அந்த பிராமணன் மன்னனுக்கு மிகவும் பிடித்தமானான். அதனால் பிராமணனின் வீட்டில் செல்வமும் தானியங்களும் நிறைந்திருந்தன. பிராமணனுக்கு செல்வமும் 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 சொத்தும் ஏராளமாக இருந்தது. அந்த பிராமணன் தன் மகள் காயத்ரியை மிகவும் விரும்பினான். ஏனென்றால் அவள் ஒரே மகள். காயத்ரி மிகவும் அழகாக இருந்தாள். அவள் அப்பாவின் செல்லம் காரணமாக கெட்டுப்போனாள். அவளுடைய அப்பா அவளுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். அவளுக்கு எந்த குறையும் விடக்கூடாது. காயத்ரி தன் வாழ்நாளில் சோகத்தை கண்டதில்லை. அவள் அழகை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டாள். பிறகு காயத்ரிக்கு வயது வந்ததும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அப்பா நினைத்தார். ஆனால் காயத்ரியை யார் திருமணம் செய்தாலும் அவளுடன் அவளது தந்தை வீட்டில்தான் வாழ்வார், அதாவது மருமகனாக வாழ்வார் என்ற நிபந்தனை அவருக்கு இருந்தது. பிராமணன் தன் உறவினர்கள் அனைவருக்கும் இதை தெரிவித்தான். இந்த செய்தி எங்கும் பரவியது. கற்றறிந்த பண்டிதர்கள் காயத்ரியின் வீட்டிற்கு வந்து அவளை பார்க்க வந்தார்கள். ஆனால் காயத்ரிக்கு யாரையும் பிடிக்கவில்லை. காயத்ரி பல கற்றறிந்த பிராமணர்களை அவமதித்து வீட்டை விட்டு வெளியேற்றினார். அப்போது ஒரு நாள் மிகவும் அழகான ஒரு பிராமணன் காயத்ரியின் வீட்டிற்கு பிச்சை கேட்க வந்தான். அவனை பார்த்த காயத்ரி அவனால் மயங்கி அந்த பிச்சைக்கார பிராமணனை திருமணம் செய்து கொள்வதாக அப்பாவிடம் கூற ஆரம்பித்தாள். இதை கேட்ட காயத்ரியின் தந்தையும் சம்மதித்து அந்த பிச்சைக்கார பிராமணன் காயத்ரியை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். அந்த பிச்சைக்கார பிராமணனும் சரி என்று சொல்லிவிட்டு காயத்ரியும் அந்த பிராமணனும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்தின் போது காயத்ரி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவள் விரும்பிய துணையை பெற்றாள். திருமணத்திற்கு பிறகு காயத்ரி தனது உண்மையான நிறத்தை காட்டத் தொடங்கினார். காயத்ரி தன் கணவனை வேலைக்காரனைப் போல நடத்த ஆரம்பித்தாள். அவள் அவனுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக அவனுக்கு கட்டளையிட ஆரம்பித்தாள். காயத்ரி தன் கணவனை பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தாள். கணவனின் பாதங்களை மசாஜ் செய்வதை நிறுத்திவிட்டு கணவனால் கால்களை மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். காயத்ரி விருப்பத்துடன் இருந்தாள். கணவனுக்கு தெரிவிக்காமல் வீட்டை விட்டு வெளியே செல்வாள். அவள் கணவனின் பேச்சை கேட்கவே மாட்டாள். அவள் கணவனுக்கு முன் சாப்பிடுவாள். எந்த மதச் சடங்குகளிலும் கணவருடன் உட்கார மாட்டாள்.
தனிமையில் மகிழ்ந்தாள். காயத்ரிக்கு மனைவியின் இத்தகைய நடத்தை பொறுக்கவில்லை. கணவர் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார். ஒரு புத்திசாலி தன் பொல்லாத மற்றும் விருப்பமுள்ள மனைவியை விட்டு வெளியேற வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுவதால் காயத்ரியை விட்டுவிட்டு காட்டுக்குச் சென்றான். இல்லையெனில் அவனும் அவளுடைய பாவங்களில் பங்காளியாகிறான். காயத்ரியின் கணவர் காட்டுக்குச் சென்று தவம் செய்யத் தொடங்கினார். காயத்ரியும் கணவனை கண்டுபிடிக்க முயற்சிக்காமல் சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாள். காயத்ரியின் அம்மா அவளை சமாதானப்படுத்த முயன்றாள். நான் தனியாக இருக்க வேண்டும். நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். எந்த ஆணும் என்னை திருமணம் செய்து கொள்வான். காயத்ரியிடமிருந்து இப்படிப்பட்ட விஷயங்களை கேட்டு அவள் அம்மாவும் வருத்தமடைந்தாள். மறுபுறம் காயத்ரியின் கணவர் தியானத்தில் மூழ்கி தவம் செய்யத் தொடங்கி உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு கடவுளை வணங்கத் தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு காயத்ரியின் தந்தைக்கு ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் நடந்தது. அரச அரண்மனையில் திருடும்போது சிப்பாய் ஒருவரால் பிடிபட்டார். அது மன்னருக்கு தெரிவிக்கப்பட்டது. மன்னன் அவன் மீது கடும் கோபம் கொண்டு அவனது செல்வம் சொத்து அனைத்தையும் பறித்து சிறையில் அடைத்தான். எல்லாவற்றையும் இழந்ததால் காயத்ரி மிகவும் ஏழ்மையானாள். அவளது அம்மாவும் காயத்ரியும் இப்போது வேறு வீடுகளுக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தனர். காயத்ரியின் அப்பா சிறையில் இருந்ததால் அவளும் அவள் கணவரும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அம்மாதான் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். அப்போது காயத்ரி தனிமையாக உணர ஆரம்பித்தாள். வீட்டில் ஆள் இல்லை. அதனால் அவளுக்கு உதவ யாரும் இல்லை. இப்போது காயத்ரி தனது கணவரை காணவில்லை. ஆனால் காயத்ரியின் கணவர் காட்டில் துறவியாக அமர்ந்திருந்தார். பின்னர் காயத்ரி தனது கணவரை தேடி காட்டுக்குச் சென்றார். ஆனால் அவளை எங்கும் காணவில்லை. அவள் காட்டில் அலைய ஆரம்பித்தாள். ஆனால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க அமர்ந்தாள். திடீரென அந்த இடத்திற்கு வந்த சிங்கம் காயத்ரியை தாக்கியது. அந்த நேரத்தில் காயத்ரி இறந்து போனார். இறந்த பிறகு 2 யம்தூட்கள் காயத்ரியை யம்லோக்கிற்கு இழுத்துச் சென்றனர். காயத்ரி யம்ராஜ் முன் சென்றதும் யாம்ராஜ் சொன்னான். யம்ராஜ் அவளது பாவங்களையும் புண்ணியங்களையும் மதிப்பிட்டு, அவள் மிகவும் பாவமுள்ள பெண். அவள் கணவனை மதிக்கவில்லை. அவள் தன் கணவனை திரும்ப திரும்ப அவமானப்படுத்துகிறாள். அவள் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தன் கணவனை வேலைக்காரனைப் போல நடத்தினாள். அத்தகைய பொல்லாத பெண்ணை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும். பின்னர் காயத்ரி நரகத்திற்கு சென்றாள். பல வருடங்கள் நரகத்தில் தண்டனை அனுபவித்த காயத்ரி தன் முற்பிறவியின் பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக மீண்டும் மனிதனாக பிறந்தாள். காயத்ரி செய்த பாவங்களால் காயத்ரியின் உடலில் விதவையின் அறிகுறிகள் தென்பட்டன. பகவான் விஷ்ணு கூறினார், ஓ தேவி, இப்போது நான் உன்னை நன்றாக உணரக்கூடிய அந்த அறிகுறிகளை பற்றி சொல்கிறேன். அத்தகைய அறிகுறிகள் ஒரு பெண்ணின் உடலில் தோன்றும் அந்த பெண் காலத்திற்கு முன்பே விதவையாகிறாள். பகவான் விஷ்ணு கூறுகிறார், ஓ தேவி, மத்திய மாயா துத்திர்காயா பர்யாஹா நிர்வா நிர்த அனாமிகா ஹர் சவா வேதி வா நாரி பிரிது பசானி சுதுர்பாக. இந்த வசனத்தில் விஷ்ணு ஒரு விதவையின் அடையாளங்களை விவரிக்கிறார். ஒரு பெண்ணின் பாதங்கள் வியர்வை இல்லாமல் நரம்புகள் தெரியவில்லை என்றால் அவளது பாதங்கள் மென்மையாகவும் இருக்கும். பெண் இன்பத்தை அனுபவிப்பவள் அல்ல, செல்வம் நிறைந்தவள். ஒரு பெண்ணின் கால் விரல் தடிமனாக இருந்தால் மன்சால் அந்த பெண் தன் கணவனுக்கு உண்மையுள்ளவளாகவும் செல்வம் நிறைந்தவளாகவும் இருக்கிறாள். ஒரு பெண்ணின் கால் விரலில் நரம்புகள் தெரிந்தால் அவள் ஒரு துரதிருஷ்டம் நிறைந்த விபச்சாரி. மிகவும் சிறிய கட்டை விரலை கொண்ட ஒரு பெண் ஒரு தொந்தரவான பெண். கட்டை விரல் பதிந்திருந்தால் அந்த பெண் கருத்தரிப்பதில் பலவீனமாக இருக்கிறாள். ஒரு பெண்ணின் காலின் ஆள்காட்டி விரல் கட்டை விரலை விட பெரியதாக இருந்தால் அவள் விபச்சாரம், அதாவது பல ஆண்களுடன் உறவு வைத்திருக்கிறாள். ஒரு பெண்ணின் கால் விரல்கள் ஒன்றோடொன்று இணைந்திருந்தால் விரல்கள் வட்டமாகவும் நேராகவும் நகங்கள் மெல்லியதாகவும் சிறியதாகவும் இருந்தால் அவள் செல்வந்தராகவும் மாமியார் வீட்டில் மகிழ்ச்சியாகவும் இருப்பாள். இப்போது நான் உங்களுக்கு விதவை பாதத்தின் அறிகுறிகளை சொல்கிறேன். ஒரு பெண்ணின் பாதத்தின் பெருவிரல் முன்பக்கத்திலிருந்து மிகவும் பெரியதாகவும் வட்டமாகவும் நகங்கள் வளைந்தும் பெருவிரலில் நரம்புகள் தெரியும்படியும் இருந்தால் அந்த பெண் விதவையாக இருக்க வாய்ப்புள்ளது. பெண்ணின் பாதங்கள் பெரியதாக இருந்தால் அவள் இறக்கும் வரை துன்பப்படுவாள். பெண்ணின் பாதங்கள் சதையற்றதாக இருந்தால் அவள் தன் மாமியார்களின் அதிர்ஷ்டத்தை அழிக்கிறாள்.
ஒரு பெண்ணின் காலின் மோதிர விரல் மற்ற விரல்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாக இருந்தால் அவள் சண்டையிடும் மற்றும் வீட்டின் சூழ்நிலையை தாங்க முடியாததாக ஆக்குகிறாள். ஒரு பெண்ணின் பாதத்தின் நடுவிரல் மிக நீளமாக இருந்தால் அவள் திருமணத்திற்கு தகுதியற்றவள். ஒரு பெண் கால் முத்திரையுடன் நடந்தால், சப்தம் எழுப்பினால் அவள் கணவனை அழிப்பவள். விஷ்ணு பகவான் கூறுகிறார், ஓ தேவி, இந்த அறிகுறிகளால் சாவித்திரி முந்தைய பிறவியில் ஒரு விதவையானார். ஒரு பெண் விதவை ஆவதற்கு தகுதி பெறுவது செயல்களால்தான். ஒரு பெண் தன் கணவனை அவமதித்து அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட்டால் அந்த பெண் நிச்சயமாக காலத்துக்கு முன் விதவையாகிறாள். ஒரு உண்மையுள்ள பெண் தன் கணவனை ஒருபோதும் அவமதிப்பதில்லை, அவனை பெயரைச் சொல்லி அழைப்பதில்லை. எப்போதும் தன் கணவனுக்கு விசுவாசமாக இருப்பாள், அவனது விருப்பப்படி செயல்படுவாள். அந்த பெண் ஒருபோதும் துரதிர்ஷ்டத்தை சந்திக்கவில்லை. இறந்த பிறகு அவள் என் உலகத்தை அடைகிறாள். எனவே நண்பர்களே, இந்த வகையில் பகவான் விஷ்ணு லட்சுமி தேவிக்கு ஒரு மிக முக்கியமான கதையை சொன்னார். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன். வீடியோவை லைக் செய்து கருத்து தெரிவிக்கவும். ஜெய் ஸ்ரீ ஹரி விஷ்ணு. மேலும் ஜெய் மாதா லக்ஷ்மி என்று எழுதுங்கள். கல்கா மாதா தமிழ் சேனலுக்கு நீங்கள் குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.